பொதுவான வளிமண்டல சுழற்சி அழுத்தப் பட்டைகள் மற்றும் முதன்மை காற்றுகள். நிலநடுக்கோட்டிலிருந்து துருவங்கள் வரை ஒவ்வொரு கோளத்திலும் 4 அழுத்தப் பட்டைகளும் உலகளவில் மொத்தம் 7 அழுத்தப் பட்டைகளும் காணப்படுகின்றன. பின்வரும் அழுத்தப் பட்டைகளால் முதன்மை காற்றுகள் உருவாகின்றன. நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்தப் பட்டை 5° வடக்கு மற்றும் 5° தெற்கு. இது அமைதியான, பலவீனமான மற்றும் மாறுபடும் காற்று பகுதியாகும். இப்பகுதி முழுவதும் அதிக வெப்பநிலையை கொண்டு நிலவுவதால் காற்று சூடாகி விரிவடைந்து மேல்நோக்கி செல்வதால் அழுத்தம் குறைந்து தாழ்வழுத்த பகுதியை உருவாக்குகிறது. எனவே இப்பகுதி அமைதியாக இருப்பதால் இதை அமைதி மண்டலம் என்கிறோம். துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பகுதியிலிருந்து காற்றானது நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசுகிறது. கோரியாலிஸ் விளைவு காரணமாக இக்காற்றுகள் வடஅரைக்கோளத்தில் வலதுபுறமாகவும் மற்றும் தென்னரைக்கோளத்தில் இடதுபுறமாகவும் திசை திருப்பப்படுகிறது. இக்காற்றுகள் திசை திருப்பப்படும் பகுதியை பொறுத்து வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு வியாபார காற்றுகள் என பெயரிடப்படுகின்றன. இக்காற்றுகள் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்ததால் வியாபார காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. துணை வெப்பமண்டல உயரழுத்த பட்டை 25° முதல் 35° வடக்கு மற்றும் தெற்கு. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து மேலெழும்பும் காற்றானது அதிக உயரத்தில் குளிர்ச்சி அடைந்து துருவங்களை நோக்கி செல்கிறது. இது உயரற்ற பகுதிகளில் துருவ மண்டலத்திலிருந்து வரும் காற்றோடு மோதி துணை வெப்பமண்டல நிலப்பரப்பை நோக்கி கீழிறங்குகிறது. இதன் விளைவாக துணை வெப்பமண்டல பகுதியில் உயரழுத்த பட்டைகள் உருவாகின்றன. இப்பகுதியில் அதிக அழுத்தம் நிலவுவதால் இவ்வழியே செல்லும் கப்பல்களின் வேகம் குறைவதை தடுக்க குதிரைகள் கடலில் தூக்கி எறியப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே துணை வெப்ப மண்டலம் குதிரை அட்சரேகை எனவும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் கீழிறங்கும் காற்றானது 2 பிரிவுகளாக பிரிந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வீசும் காற்றை வியாபார காற்று எனவும் துணை துருவத்தை நோக்கி வீசும் காற்றை மேற்கத்திய காற்று எனவும் அழைக்கிறோம். மேற்கத்திய காற்று துணை வெப்ப மண்டலத்திலிருந்து துருவத்தை நோக்கி நகரும்போது வடகோளத்தில் வலதுபுறமாகவும் தென்கோளத்தில் இடதுபுறமாகவும் திரும்புகிறது. துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள் 50° முதல் 60° வடக்கு மற்றும் தெற்கு. துணை வெப்ப மண்டலத்திலிருந்து துருவத்தை நோக்கி வீசும் வெப்பமான மேற்கத்திய காற்று துருவ உயரழுத்த பகுதியில் இருந்து வரும் குளிர்ந்த துருவ கிழக்கத்திய காற்றுடன் மோதி உயரே மேலெழும்புவதால் துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள் உருவாகின்றன. துருவ உயரழுத்த பட்டைகள் 80° வடக்கு மற்றும் 80° தெற்கு முதல் துருவம் வரை. சாயமான சூரிய கதிர்வீசல் மற்றும் குறைவான உள்வரும் வெப்பத்தால் துருவ பகுதிகளில் நிலையாக குறைந்த வெப்பநிலையை காணப்படுகிறது. இதனால் 2 துருவங்களிலும் துருவ உயரழுத்த பட்டைகள் உருவாகின்றன. மேற்பரப்பில் இருக்கும் உயர் அழுத்தம் உயரமான பகுதிகளில் காணப்படும் தாழ்வழுத்தத்துடன் எப்பொழுதும் ஒத்திருக்கிறது. அதேபோல் மேற்பரப்பில் இருக்கும் தாழ்வழுத்தம் உயர் பகுதிகளில் காணப்படும் உயரழுத்தத்துடன் ஒத்திருக்கிறது. உயரழுத்தத்தில் காற்று வழிப்பகுதி எப்போதும் மையத்திலிருந்து விலகுகிறது. ஆனால் குறைவழுத்த பகுதியில் காற்று குவிகிறது. புவியின் தென்கோளத்தில் 40° தெற்கு முதல் 60° தெற்கு வரை பெருங்கடல் பரந்து விரிந்துள்ளது. இதனால் மேற்கத்திய காற்றுகள் தொடர்ந்து வலிமையானதாக இருக்கும். எனவே இப்பகுதி உருமும் 40, சீரும் 50 மற்றும் கீச்சிடும் 60 என கப்பலோட்டிகளால் அழைக்கப்படுகின்றன.